Hello viewers, welcome to Brain Boost Academy. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா ஸ்கேலர் வெக்டர் தொடர்பான எக்ஸாம்பிள் தான் வந்து நாங்கள் இப்ப கடந்த வீடியோக்கள்ல வந்து கொடுத்து கொண்டு வரோம். இதுவும் அது தொடர்பான ஒரு எக்ஸாம்பிள் தான். பாப்போம், கேள்விக்குள்ள போவோம். Determine the magnitude of the resultant force and its direction measured counterclockwise from the positive x-axis. சரியா, இங்க வந்து இரண்டு வினாக்கள் வந்து கேட்கப்படும். ஒன்று வந்து இந்த படத்துல உள்ள விசைகளின் வந்து மேக்னிடியூட் வந்து காணலாம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட் பரமனை வந்து காணலாம். இன்னொன்று வந்து அந்த கண்ட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸா எவ்வளவு பாகையில வந்து இருக்குதுன்னு சொல்றதையும் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இது மிகவும் ஒரு இலகுவான கேள்வி. இதுல செய்யற ஸ்டெப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இது செய்ய வந்து இலகுவாக இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ன செய்வோம், வளமை போல எக்ஸ் y ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் எக்ஸ்ல வந்து என்ன ஃபோர்ஸ் தாக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 600 நியூட்டன் 800 நியூட்டன் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இதுல வந்து 800 நியூட்டன் வந்து y ஆக்சிஸ்லயே வந்து இந்த 800 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து தாக்குது. ஸோ நாங்கள் வந்து எக்ஸ் ஆக்ஸுக்கு வந்து ஒன்லி இந்த 600 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் வந்து நாங்கள் கருதி கொள்ள வேணும். ஸோ இந்த 600 நியூட்டன் வந்து எக்ஸ் அச்சோட வந்து கோணம் அமைக்கிறதால வந்து 600 தர cos 30 என்று போறேன். இங்க வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தாக்குறபடியே நான் இனிஷியலாவே என்னுடைய டிரெக்ஷனை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து எடுத்துக்கொள்றேன். சரியா, இப்ப எங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 300√3 சொல்லி வந்திருக்கு. அடுத்த வந்து yxல வந்து பார்க்க போறோம். yxல வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 800 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து y ஆக்சிஸ்லயே வந்து தாக்குது. அடுத்தது வந்து இந்த 600 நியூட்டன் ஃபோர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா கீழ் நோக்கி வந்து x ஓட வந்து தாக்கும். ஸோ இப்போ நான் இதுல வந்து டிரெக்ஷனை வந்து இனிஷியலா என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா அப் சைட் மேல் நோக்கின டிரெக்ஷனை வந்து நான் அசியூம் பண்ணி இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் கால்குலேஷன் பண்ணி கொண்டு போயிட்டு என்னுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ நான் கருதினபடி உண்மையாவே அந்த ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி தான் தாக்குது என்பது வந்து இப்போ எனக்கு வந்து ஃபைனல் ஆன்சரின் மூலம் வந்து தெரிஞ்சுட்டு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ல வந்து தாக்குற விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், வையில வந்து தாக்குற விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எங்களுக்கு வந்து கேள்வி இது இல்லை, find the magnitude. ஸோ இதனுடைய பெருமனை வந்து காணணும். சிம்பிள், இதே பெருமனை காண்றதுக்கு எங்களுக்கு மெயினா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஸோ இங்க வந்து எக்ஸ்ல தாக்குற போர்ஸை வந்து நாங்கள் 300√3 போடுவோம், வையில தாக்குற போர்ஸை வந்து நாங்கள் 500 நியூட்டன் போடுவோம். ஸோ எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து வரும் 721.11 நியூட்டன். ஸோ முதலாவது கேள்விக்கு வந்து நாங்கள் ஆன்சர் எடுத்துட்டோம். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஒரு பிக்சர் ஒன்றை வந்து கீறுவோம் ஃபர்ஸ்ட். அப்பதான் எங்களுக்கு வந்து ஆங்கிள் காண்றது வந்து இலகுவாக இருக்கு. இப்போ எனக்கு தெரியும் எக்ஸ் வந்து ரைட் சைட்ல தான் வந்து தாக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ் ஆங்கிளை வந்து ரைட் சைட்ல வந்து கீறுகிறேன். அதே மாதிரி வையும் வந்து அப் சைட் மேல் நோக்கி தான் வந்து எனக்கு ஃபைனல் ஃபோர்ஸ் வந்து தாக்குது. ஸோ நான் மேல் நோக்கி கீறினேன்னு சொன்னா என்னுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இந்த டிரெக்ஷன்ல வந்து போகும். சரியா, அவங்க சொல்லிக்கிறாங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுல வந்து இவரான் எங்களுக்கு என்னவாக இருப்பார், எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் கிளாக் வைஸுக்கும் கவுண்டர் கிளாக் வைஸுக்கும் வித்தியாசம் தெரியும். கிளாக் வைஸ் என்று சொன்னா இந்த ஷேப்ல வரும், கவுண்டர் கிளாக் வைஸ் என்று சொன்னா அம்புக்குறி வந்து மாறி வரும். சரியா, சோ இங்க வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் இருக்கேங்க எங்களுக்கு இந்த தீட்டாவுடைய வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. இதுவும் ஒரு சிம்பிளான விஷயம். tan தீட்டா போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இவரை வந்து இப்படி எடுத்த ஒரு முக்கோணியாக வந்து கருதுவோம். இவ்வளவு லென்த் வந்து 500 நியூட்டன் சொன்னா இதுவும் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்கும், 500 நியூட்டனாக வந்து காணப்படும். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணில வந்து நாங்க tan தீட்டா போட்டோம்னு சொன்னா 500/300 ஆகவே எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் தீட்டா வந்து 43.89 சொல்லி வரும். ஸோ இது ஒரு இலகுவான எக்ஸாம்பிள் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.